ஐயா பப்பா ராமதாஸ் சுவாமிகள் வந்து, இது ராம், அது ராம் எல்லாமே ராம் தான் அவருக்கு. அவரு வாழ்க்கை முழுவதுமே ராமன பத்தி தான் சொல்லியிருக்காரு. ஆனா, அங்க அனந்தாசிரமத்தில ஒரு ராமன் படம் கூட இல்ல. அவர் சொன்ன ராமன், யுனிவர்சல் ராம். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ராம்ங்கிற ஒரு உருவப்படுத்தி பாப்பா ராமதாஸ் சொன்னதில்ல, அதை நாமத்தை சொன்னார். ராமா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராமன் சொன்னது ஒரு உருவத்தை வழிபடுறதுக்காக சொன்னது இல்லை. அத்தனை ஞானிகளுடைய சொரூபங்களையும் அவர் ராமனைத்தான் பார்த்தார். ஞானிகளை மட்டும் இல்லை, ஈவன் சாதுக்களையும் அவருடைய வாண்டரிங் லைஃப்ல சாதுக்களை கூட ராமான்னு தான் கூப்பிட்டார். என்னுடைய சாது ராம் தான் சொன்னார். அதே மாதிரி சாதாரண மக்களை கூட ஒரு ஒரு வியாபாரி பின்தொடர்ந்தே வருவான், நான் அவங்க கூட வந்துடுறேன், வீட்டில் சண்டை போட்டு பின்னாலே வந்துடுவான், அவனை கூட அந்த பனியாராம் தான் கூப்பிடுவார். ஸோ அவரை பொறுத்த மட்டும் எல்லாருமே ராம். ஆனால் அந்த ராமுக்கு ஒரு சொரூபம் கிடையாது, ஒரு வடிவம் கிடையாது. என்னுடைய ராமன் அண்ட சடாச்சரங்கள் பூரா இருக்கக்கூடிய வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த இம்பர்சனல் ராம். அது அந்த ராம நான் வழிபடுறதுனால அண்ட சடாச்சரங்களையும் நான் வியாபிச்சிருக்கேன், நானும் வியாபிச்சிருக்கேன். ஏன்னா என் ராம எனக்குள்ளே தானே இருக்கான், அதனால நானும் வியாபிச்சிருக்கேன். எல்லா ஞானிகளும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு ஒரு ராம், ஒரு சொரூபம், ஒரு சிலை, இதெல்லாம் ஆனந்தாசிரமத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் பஜனை ஹாலில் எத்தனை ஞானிகள் படத்தை மாட்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ ஞானிகள் படம்! எங்கே இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய, அப்போ கராச்சியில் இருந்த ஞானிகள் படம் முதற்கொண்டு அங்கே பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள எல்லா ஞானிகள் படத்தையும் அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி பக்தர்கள் படத்தையும் ஞானிகள் படத்தையும் டைனிங் ஹால்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு விநாயகர் சிலையோ, ஒரு முருகன் சிலையையோ, இல்லாட்டா ராமன் சிலையையோ, கிருஷ்ணன் சிலையையோ உங்களால் எங்கேயுமே அங்கே பார்க்க முடியாது. ஏன்னா ஞானிகள் ஸ்வரூபந்தான் பகவத் ஸ்வரூபம். அந்த பகவத் ஸ்வரூபத்துக்கு பப்பா வச்ச பேர் ராம். அந்த ராமுக்கு வடிவம் கிடையாது. அந்த வடிவமாக நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை ஞானிகளுடைய மொத்த ஸ்வரூபந்தான் அந்த ராம். இதுதான் பப்பானுடைய கோட்பாடு.